அண்ணன் தம்பி 3 பேரும் அங்கு ஆனந்தமாய் ஆண்டு வாரா. முத்து செட்டி சீனி செட்டி, முத்து செட்டி சீனி செட்டி, அந்த முத்தளந்தான் 3 பேரும் ஆண்டுவாரா. அப்படி ஆண்டு வரும் நாளையில அவர்கள் அம்மா அப்பா காலத்தில, அவர்கள் தாய் தகப்பன் காலத்தில, அவர்கள் முன்னோர்கள் காலத்தில, அவர்கள் பெரியவர்கள் காலத்தில இன்னாராவோடி ராத்திரோம்போ செட்டிமார்க்கு 4 லட்சம் கப்பலோண்டு. இன்னா பகலோடி பகல் திரும்போ, இன்னா பகலோடி பகல் திரும்போ செட்டிமார்க்கு 10 லட்சம் கப்பலோண்டு. நம்ம அம்மா அப்பா ஆண்டபடி அவர்கள் பிள்ளைகள் அமல் வாழ வேண்டும். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தபடி நம்ம 3 பேரும் வாழ வேண்டும். என்ன பெரியவர்கள் ஆண்டபடி அவர்கள் பிள்ளைகள் அமல் வாழ வேண்டும். நம்ம தாய் தகப்பன் ஆண்டபடி தானே நாமல் வாழ வேண்டும். இன்னும் கப்பல் ஓட்டி வைக்க வேண்டும். கப்பல் வியாபாரம் செய்ய வேண்டும். கப்பல் பழுதடைந்த காரணத்தால் இன்னும் கப்பலுக்கு ஏற்ற மரம், இன்னும் கப்பலுக்கு ஏற்ற மரம் ஒரு கணத்த மரம் வெட்ட வேண்டும் என்று வேண்டும். கப்பலோட்டி வைக்க வேண்டும். கப்பல் வியாபாரம் செய்ய வேண்டும். கப்பல் பழுதடைந்த காரணத்தால் கப்பலுக்கு ஏற்ற மரம் கனத்தமரம் பார்த்து வெட்ட வேண்டும். இன்ன கப்பலுக்கு ஏற்ற கனத்த மரம் ஊருக்குள்ள அகப்படுமா? மழைக்குள்ள போனாதான் மரம் அகப்படும். இன்ன மழைக்குள்ள போய் மரத்தை வெட்டிட்டு வரதா இருந்தா அதுக்குண்டான ஆட்களோடு போக வேண்டும். இல்லைன்னா விலங்கு ஏற்பட ஒரு இதுவாகும். அவங்ககிட்ட பேச முடியுமா? ஐயா நான் மரத்தை வெட்டி போடலையா, யாரோ வெட்டி போட்டாங்க, அந்த சுஞ்சாடி அழிட்டு வந்து விடுவாங்களா? மாட்டாங்க. பிறகு அங்க போய் படக்கூடிய கஷ்ட விவரம் நமக்கு தெரியுமா? இதுவரைக்கும் அந்த விவரம் தெரியாது. இனிமேல் அந்த விவரம் நமக்கு வேண்டாம். அதுக்குண்டான ஆட்களோடு போக வேண்டும் என்று எண்ணத்தை கொண்ட முத்து சீனி முத்தாளந்தான் 3 பேர்களும் அதுக்கு ஆவணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இனி சிவாங்க தெரியுமா? முரசடித்தா முரசடித்தா ஊரு ஜனங்களை தான் மரவழைத்தார் மரவழைத்தார் தோங்காதில் கேட்டு காதி கேட்டு ஊரில் உள்ளோர் எல்லாம் வருவார்களாம். இன்ன தண்ணி நல்லோ அங்கு தவளை வந்து
எறும்பு வந்து போ இன்ன வேண்டியதோராட்கள் அங்கு விருப்பமோடு என்ன கூடியதோர் கூட்டத்தில இந்த அண்ணன் தம்பி ஒன்று பேரும் தவக்கு வேண்டியதோராட்கள் என்ன விருப்பமோடு வெள்ளி முடிய கொண்ட திங்கள முடிய கொண்ட என்ன கூட்டாளும் விட்டாலும் கூட 5-6 என்ன பொங்கலுக்கு ஆணை கொண்டு என்ன தங்களுக்கு அங்கு மரமதற்கு காப்பு கட்ட என்ன மஞ்ச காப்பு என்ன கச்சை கட்டும் கருங்கிடாயும் கனக பழிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன தண்ணி கூடி பழகாரோ தண்ணி கூடி என்னந்தவன போலி கருப்பு கட்டி கருப்பு கட்டி அவையோ தண்ணி குடி பலகாரம் தவணப்புளி கருப்பு கட்டி இந்த சாமான்களை சேகரித்த முத்து சீனி முத்தளந்தா 3 பேர்களும் அப்படியே ஏகாதசி பட்டணத்திலே இருட்டு நாட்டு கடலோரம் வந்து சேர்ந்தாங்க. என கடலை தானத்தான் மழைக்குள்ள போக முடியும், மழைக்குள்ள போனாதான் கப்பலுக்கு ஏற்ற மரம் கனத்தோரமா பார்த்து வெட்ட முடியும். என சமுத்திரத்திலே ஆழமாக்க முடியுமா? ஆழம் தெரியாமல் காலை விட்டு விட்டு அவதிப்படக்கூடாது என்று எண்ணத்தை கொண்ட இந்த முத்து சீனி முத்தளந்தான் 3 பேர்களும் அது காவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன ஜவீடக்குள்ள அவர்கள் தோணியேறி என்ன சவீடக்குள்ள தோணியேறி என்ன சமுத்திரத்தை செட்டிமா என்ன சமுத்திரத்தை தாண்டுகிறான் அவர்கள் என்ன ஏழும் வளம் காவும் வீட்டு என்ன சுக்கங்கிரி பருவதமா என்ன சோமங்கிரி பருவதமா என்ன அட்டைகிரி பருவதமா என்ன அழகுகிரி பருவதமா அந்த பருவதமாம் பருவதத்தில் என்ன 8 நல்லோ 8 நாள் என்ன 8 நாளோ என்ன ஏற்ற மரம் கப்பலுக்கு என்ன ஏற்ற மரம் தேடுகிறோம் தேடினா எட்டு நாளா கப்பலுக்கு ஏற்ற மரம் கனத்த மரம் தேடி வராங்க. மரம் அகப்பட்டுச்சா? அகப்படவே இல்ல. அண்ணா அண்ணா என்ன லேசா கேட்டுங்கண்ணா கேட்டுங்கண்ணா அதுல ஒயர் தான் மாட்டிடலாமா? ஒயர் இன்னைக்கு காலையில எட்டுங்க எட்டுங்க ஒயர் எவ்வளவு நேரம் ஆகும்? எட்டுன விசில் அடிக்கல உங்களுக்கு அது காக்கல விசில் அடிக்கல
டிசில் வந்தது இல்ல உமக்கு காது கேட்கலாம் எங்களுக்கு காது கேட்கும் உமக்கு காது கேட்கலாம் எல்லாரும் தான் இந்த செவடாவா இருக்காவா ஒண்ணு நம்மட்டாண்ட இது எட்டோட 8 நாளா கப்பலுக்கு ஏற்ற மரம் கனத்த மரம் தேடி வராங்க மரம் அகப்பட்டுச்சா அகப்படவே இல்ல அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா அண்ணா ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல எட்டோட 8 நாளா கப்பலுக்கு ஏற்ற மரம் கனத்த மரம் தேடி வரோம் மரமே அகப்படவில்லைன்னா அப்ப நம்ம அந்த வேலையை நடக்காதா என்று ஒருத்தருக்கு வருத்தப்பட்டு அப்படி வருத்தப்பட்டு பேசிக்கொண்டு இருக்கும் போதுதான் கண்டார்கள் ஒரு சந்தனக்கு மரம் யார் மரம் யார் குழுவிற்கு மரம் எங்கள் சட்டநாதன் கேத்திரபாவராஜ் சங்கிலிபதம் குழு இருக்கக்கூடிய சந்தனத்துக்கு மரத்துக்கு கண்டதுக்கு பின்னால் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு என்ன பேசுறாங்க தெரியுமா ஏ அண்ணன் மாறே தமையா மாறே அடியா வார்த்தை கேளுங்கோண்ணா இந்த மரம் விட்டமானா இனிமேல் மரம் அண்ணா உதித்த மரம் வெட்ட வேண்டும் உதித்த மரம் வெட்ட வேண்டும் ஒரு பானை பொங்கல் கள்ளடு தடுப்பு கூட்டி உங்க பானை என்ன மஞ்ச காப்பு அவர் மரத்துக்கு என்ன நாள் தேங்காய் உடைக்கும் போது நாள் தேங்காய் நாடு கண்ணோட போயிடுமா ராஜா சங்கிலி ஏ வாருங்கோடா செட்டி மாறே மரம் வெட்டி என்ன கப்பல் ஒட்டி அறிவேனடாட்டி மாறுதட்டி இந்த சவலமதை என்னடையே சவலமதை இந்த சண்டாள பானைக்கு உடைத்தான் பச்சரிசி வாழ்களைந்து பானையில என்ன சுத்தி வரை உங்க பானைக்கோ என்ன கோடாரிக்காரரெல்லாம் உளவரத்தை என்ன பொங்கல் பானை என்ன போட்டாங்க என்ன கோடாரி முகமதியில ரத்தம் உதிரமாக சாய்ந்திடும் ரத்தம் உதிரமாக என்ன நரவெளி கொண்டார் சங்கி பிறகு வேற நின்ற உத்தமார்கள் 3 நாள் அறுபொழுதான் மூடு வெட்டி கருவறுத்தா 6ஆம் நாள் காலையில அள்ளறிய மரம் என்ன பொடிந்த சத்தமது கோபுரங்கள் என்ன மரம் விழுந்த அங்கு வானத்திடி என்ன வீசுங்கொப்ப என்ன தள்ளுங்கொப்ப உருட்டு மரம் போல என்ன தும்பி நள்ள அவரோ கருங்கொடிய என்ன வடமாக என்ன ஏழை ஏழ வாட்டு வாடி ஏழை ஏழ என்ன இழுத்தாங்கோ மரத்தை சட்டநாதன் ஏற்றவாட ராஜா சங்கிலி சந்தனதியக்கு வரமதில் அவர் சவ்வாரியா என்ன ஆடலையே அசையலையே ஆசையலையே என்ன அழகு சந்தன அவர்கள் 3 பேரும் ஒரு கருங்கிடாயை அவர்கள் கொண்டு வந்து என்ன நெஞ்சி அப்பம்பளி கொடுத்தாள் என்ன மடை 2 அங்கு வாரது வாரதை வருவுரையா அங்கு
கடலோரம் பட மரத்தை கொண்டு இவர்கள் சேர்த்த பின்னாலே விஸ்வகுலத்தாரெல்லாம் அவர்கள் உண்டு கூடி இன்னும் மாளரங்கள் அவங்கள் மூலமாக இன்னும் ரூபா அங்கு அறுப்பார்களா ஐயா அறுப்பார்களா என்ன பலகையாக அவரும் ஒன்றாக சேர்ந்து ஆமா ரூபா அறுத்தாங்க சரி பலக அடித்தார்கள் அண்ணன் செட்டு அண்ணன் தட்டு விலக அடித்தாங்க சுத்து விலக போட்டாங்க சரி தேக்கு மரம் அதனால ஆமா தேர்ப்பலையா சேர்த்தார்கள் ஆம். ஆக்கமுள்ள ஈசா ஆணை தந்தோ என்னாச்சு என அணி அணியாய் வேலா என்னதான் பரத்தி பரத்தி ஆணை தந்தோ அணி அணியாய் வேளா தான் வரதே இனமாக்குடனை தங்கத கட்டாளழுத்தி தகட்டாளழுத்தி வருகை வரிசையாய் ஆணிகள் தைத்து தீர்க்கமாய் பாய்மாறா மேலே நிறுத்தி திசை நான்கு ஒன்னாள் கயற்றால் பார்ப்பவர் வெறுமைக்கு அரசலைகள் மின்ன பளபளனு முணுங்குதை கப்பளது கப்பல் பாட்டு பாடி சிக்கியதோர் சிங்கை மணியோசை மின்ன சுத்து நகர் ஜாளர்கள் தோழர்கள் மின்ன போக்குதை கண்டு நீ சுங்காள நள்ளு போகுதடா வெங்கட மணியோசை கப்பல் இந்த தீவாங்குரத்திலிருந்து எண்ணி சொல்ல முடியாத சரக்குகளை கொண்டு சொல்லி முடியாத இன பஞ்சவர்ண கிளி கொஞ்சம் வங்காள இன வங்காள இன பலவிதமான நெல்வடியும் வாழ்வடியும் இன சிறுமணியும் பொன்மணியும் சிறுராசி நெல்லு இன கொடிக்க தாவணக்க தாங்குங்கு இன குடமல்லிகை சம்பா மல்லிகை சம்பா மணமுள்ள சம்பா சம்பா அனவரத தேசத்தில விளைந்து வரும் சம்பா இன கடுகு சம்பா மிளகு சம்பா கற்பூர சம்பா கன்னி அரிசியுடன் கட்டை இன கரிமஞ்சள் பொடி மஞ்சள் காரமுள்ள மஞ்சள் இன காரமுள்ள மஞ்சள்
களிப்பாக்கு சுண்ணாம்பு இந்துப்பு வெடியுப்பு ஆமா இத்தனை சாமான்களை ஏற்றி ஆமா கப்பல் வெள்ளம் ஓட்டம் போகிறதும் ஆமா முதலாவது முத்து கப்பல் போய்க் கொண்டிருக்கிறது. சரி இரண்டாவது சீனி கப்பல் போகிறது. ஆமாம் சரி இரண்டாவது சீனி கப்பல் போகிறது. ஆமா மூன்றாவது முத்தளம் தான் கப்பல் போகிறது. கப்பலும் அப்படி கடலை விட்டு கருங்கடலுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. சரி கடல் கரையை விட்டு கருங்கடலுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கும் போதுதான் ஆமாம் கடல் கரையில இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சரி சட்டநாதம் கீத்திரவாள சங்கிலிப்புதமோ எப்படி? பலவிதமான எண்ணங்களை எண்ணி கொண்டிருக்கிறார். ஆம். என்ன நினைப்பாரன் தெரியுமா? என்ன? நமக்கு வேலை நல்ல வேலையாச்சு விளையாடும் சமயமாச்சு என்ன என்றவர் மனதில் எண்ணி ஏற்ற ராஜா போதும் என்ன கடற்கரையில் வரும் தானே விஸ்வருவம் தானே கொண்டார் என்ன கடற்கரையில் ஒரு காலும் கப்பல் முனை மேலே ஒரு காலும் என்ன காலெடுத்து வைத்த போது அங்கு வைத்த போது எடுத்து வைத்த என்ன கப்பல் அலை மோதிடுமா அங்கு மோதிடுமா என்ன காற்று நல்ல புயலும் போலே கடுங்காற்று என்ன சூறாவளி என்ன சுழட்டு வேலை என்ன ஆனை சீராய் என்ன மட்டு வேலை என்ன கொம்பஞ்சீராய் என்ன கொமட்டு வேலை என்ன தடி கொண்டடிப்பாராம் அவர் அடிப்பார் கொண்டு என்ன தண்டயத்தை ஒடிப்பாராம் அங்கு ஒடிப்பார் முத்து செட்டியையும் கொண்டுடுவா சீனி செட்டியையோ முத்து அளந்தான என வங்களத்தியழு வெங்களையும் வங்களத்தியழு அவரோ வங்குளையாய் என்ன ஏழு நல்ல கப்பலையும் ஏட்ட ராஜ என்ன கடலோடு கடலாக என்ன கப்பலையும் என்ன கடற்கரையின் ஓரமாக அவர் ஓரமாக கரையின் என்ன கண்ணியத்தோடு வருவாராம் அவர் வருவார் சட்டநாதன் ஏத்திரவாளகராஜ சங்கிலி புதமானவர் ஏழு கப்பலின் கடலோடு கடலாக தாழ்த்திவிட்டு கடற்கரையின் ஓரமாக கண்ணியத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்து கொண்டு இருக்கும் போதுதான் முத்துச்செட்டுடைய மனையாலும் ஸ்ரீஜொட்டியுடைய மனையாலும் முத்தாளந்தான கொஞ்சாதிமாக சேர்ந்த சில செட்டிய பெண்களோடு ஸ்தானமான செய்ய வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வருவாங்க தெரியுமா? என்ன தலையிலிட்ட என்னையோடு என்னையோடு தலையிலிட்ட என்ன தள புண்ணாக்கு மஞ்சளோடு மஞ்சளோடு என்ன குடமெடுத்து இடையில் வைத்து என்ன குழுக்கு நடை நடந்து வாரான் கோதை நல்ல செட்டிய பெண்கள் செட்டிய பெண்களைத்தான் கண்டபோது எங்கள் சட்டநாதன் ஏத்திரவாள ராஜன் சங்கிலி புதமாவ வாருங்கோடி செட்டிய பெண்ணே
நாயன்மார்கள் இன்னும் கப்பலோடு கப்பலாக அவர்கள் கடலாதியிலே மாண்டு போனா இன்னும் நீங்க 3 பேர்களுமே எனக்கு பாரியாக இருக்க வேண்டும் என்று சங்கிலி பூதன் சொன்ன போது அந்த சிட்டிய பெண்கள் எல்லாம் என்ன நாக்கை பிடுங்குவாராய் நாக்கை தமது நல்லுயிரை மாய்த்தார்களே தமது நல்லுயிரை மாய்த்தார்களே மாய்த்தாங்கோ ஏகாதேசி பட்டணத்தில் என்ன இருட்டு நாட்டு கடலோரம் என்ன இன்பமோடு வாழ்ந்து வந்த அந்த செட்டிமார் வளவையெல்லாம் என்ன தட்டி நொறுக்குவாரா தட்டி என்ன தளவரிசை ஆக்குவாரா இவரோ தளவரிசை ஆக்குவாரா ஆக்கினார் சட்டநாதன் ஏற்றவாழ ராஜன் சங்கிலி பூதமாவர் தமது தண்டில் பிளப்பி போட்டுக்கொண்டு தமக்கு முன்னால் 7 பூதங்களும் தமக்கு பின்னால் 7 பூதங்களும் தண்ணியல் பள்ளாக்கை சுமந்து வர இந்த கடற்கரையின் ஓரமாக அவர் கண்ணியமோடு வருவாரா இந்த திருச்சம்பதி நாடதற்கு இந்த திருச்சம்பதி நாடதற்கு இந்த திறமையோடு வந்து சேர்ந்தார் சட்டநாதன் கீத்திரவாளர் சங்கிலி புதமானவர் கடற்கரையின் ஓரமாக திருச்செந்தூர் நாட்டுக்கு வந்தார். அங்க ஆவணி மூல திருநாள் 6ஆம் நாள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி அட்டகாசு செய்து 21 நிலையத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து பயணமானார். மழை நம்பி வாசல்லே அங்கு 1 நிலையத்தை வாங்கினார். அங்கிருந்து பயணமானார். தெங்குருங்கா திருக்கோணி நாட்டிலே அடைய நம்பி வாசல்ல 7 நிலையமானது வாங்கி அடைய நம்பி வாசலை 7 நிலையத்தை வாங்கி இந்த மாமழை குளிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி குளிர்க்கும் போதுதான் இங்கு கதை என்ன நடந்து கொண்டிருக்கிறது. என்ன கோவில் அம்மா முறமதியில என்ன கோவில் அம்மா முறமதியில அங்கு குடியிருந்தான் தொழு நம்பியா சாய்ந்த நம்பி சரிந்த நம்பி பாவி சந்தனத்தாள் வளர்ந்த நம்பி என்ன பச்சை நம்பி தொழு நம்பியா அவனோ பரமணத்தாள் வளர்ந்த நம்பி என்ன தொழு நம்பி என்பவரும் தோகை ருக்குமணி ஆட்சியுமா அவர்கள் ஆட்சியும் ஐயருமா ஆட்சியும் ஐயருமா என்ன ஆனந்தமயாண்டுவாரா அவர்கள் கொண்டவனும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரா ஆளனும் தேவியும் அவர்கள் ஆனந்தமாய் ஆண்டு வாரா என்ன வாழ்ந்து வரும் நாளையில இந்த
தொழு நம்பி என்பவர்க்கும் தோகை ருக்குமணி ஆட்சியர்க்கும் இன்னா சொத்தாள குறையும் வேளை இன்னா சுகத்தால் தாழும் வேளை இன்னா காசாலை குறையும் வேளை இன்னா களஞ்சியத்தால் தாழும் வேளை இன்னா சாளாள குறையும் வேளை இன்னா சாளாள குறையும் வேளை இன்னா சம்பத்தால் தாழும் வேளை வேளையே கோவில் அம்மபுரத்தில் குடியிருந்தான் தொழு நம்பியானவன். சரி தொழு நம்பியின் தொகை ருக்குமணி ஆட்சியாக சேர்ந்து அம்மா ஆட்சி ஐயனமாக ஆனந்தமாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். கொண்டவனு தெய்வமாக சேர்ந்து ஆசாவாசத்தோடு அன்பு நிஷத்தோடு உள்ளன்போடு உரிய மனத்தோடும் உரியமான குறைபாடும் இல்லாமல் உற்சாகத்தோடு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் தொழு நம்பிக்கை ருக்குமணி ஆட்சிக்கும் ஆண்டவனி அருளால் சொத்தால் குறை என்பது கிடையாது, சுகத்தால் தாழ்வு என்பது கிடையாது, காசால் குறையில்லை, களஞ்சியத்தால் தாழ்வில்லை, சாலால் குறைவில்லை, செம்பத்தால் தாழ்வில்லை, நன்றி உண்டு, விஞ்சை உண்டு, நல்லதொரு வசையில்லா உண்டு, காசு இருக்கு, பணம் இருக்கு, கட்டுக்கட்டா இருந்து கொண்டிருக்கிறது. நோட்டு நோட்டு பூரா என்னது வட்டி பணம். வட்டி பணமா? பூரா வட்டிக்கு தான் விட்டுருக்கானோ, உழைச்சதுட்டு கிடையாது. உழைச்சதுட்டு ஒரு பக்கத்துல இருக்கு. அதான் இது பூரா வட்டி பணம். வட்டி பணம் அதெல்லாம் உனக்கு தானப்பா தெரியும். அவ்வளவும் தாழ் பணம். வட்டி நீ விட்டுக்கிட்டு இருக்காக்கா, தொல்நம்பியா விட்டா அவர் தான் விட்டு வச்சிருக்காரு. அப்படியா விட்டு வச்சிருக்காரோ? சரி, நீ அதை பாத்துருக்கல, நீ அவன் திருவோடு கூட சேர்ந்துவன். அப்பேற்பட்ட இந்த தொல்நம்பிக்கை ருக்குமணி ஆட்சிக்கும் எந்தமான குறைபாடும் இல்லை, எல்லா நலங்களும் கொடுத்த ஆண்டவள் அவருக்கு ஒரு குறை வச்சிருக்கிறாரு. ஆனா தொல்நம்பிக்கை ருக்குமணிக்கும் என்ன பிள்ளை செல்வம் இல்ல, குழந்தை இல்ல. என்னது பிள்ளை இல்லையா? பிள்ளை இல்லாத வருத்தத்தை கொண்டு பேரழகியான இந்த ருக்குமணி ஆட்சியானவள் உங்களுக்கு கேட்கலாம், எல்லாத்தையும் போட்டு படுத்தாங்க விட்டு விட்டு வருமாதான் அவ்வளவு விட்டா கேட்டாதானே இருப்பாரு. கொண்ட பேர் அழகியான இந்த ருக்மணி ஆட்சியானவள் கண்ணால இடத்துல வந்து சொல்லுகிறாள், கண்ணாளா கண்ணாளா கேட்காத வச்சுக்கிட்டு கண்ணால என்ன பாடுபடுத்துதா? கேட்காது. அதான் நமக்கு சொத்து நஞ்சு கொஞ்சம் தோப்பு தருவோம், ஆடு மாடு கூடு குட்டி எல்லாம் இருக்கு, பண்ண மண்ணையா இருக்கு. என்ன இருந்து என்ன பண்ண? இதனால் இது வரைக்கும் நமக்கு ஒரு குழந்தை வாக்கியம் இல்லையா, ஒரு பிள்ளை செல்வம் இல்லையே, ஒரு மதர வாக்கியம் இல்லையே, ஒரு புத்திர சந்தானம் இல்லையே, ஒரு பாலகுண பாலை இல்லாம இருந்து கொண்டிருக்கிறோமே என்று அழுதாள், புலம்பினாள், மன வருத்தம் கொண்டாள் இந்த ருக்மணி ஆட்சியான. நான் போயிட்டா இதான் சொல்லுது. இப்ப கேக்கா நம்பி பின்னே இருக்கும் தர்மத்தை செய்து பணத்தை காலி பண்ணோம்னா பணம் இருக்காவில்ல, பெட்டி தான் இருக்கும், வெறும் பெட்டி தான் இருக்கு. பணம்ல ஒண்ணும் தர மாதிரி இல்ல, எல்லாம் சங்கடத்தோட கிடக்கா. நாளைக்கு பிறக்கப்புல என்ன தக்கும் பெட்டி என்ன பெட்டி என்ன பண்ணலாம், புள்ள புள்ளன்னு பணத்தை செலவு பண்ணிட்டு ஐயா பொட்டி வச்சு என்ன பண்றது? வெறும் அட்டை பெட்டி தான் இருக்கு, ஓலை பெட்டி கூட இல்லையா? கிடையாது. அதனால வேண்டாம் என்று சொல்லி யோசிக்கலாம் வல்லவரா ஒருத்தரை அழைத்து வந்து அப்படியே சொல்லுகிறான் தொல்நம்பி. சரி ஐயா ஜோசியரே, ஐயா அது எந்த ஜோசியர்? ராமா ராமா என்று சொல்லக்கூடிய ராமச்சந்திர பூபதி ஐயர். ஐயா எங்க இருக்காவோ? இப்போ இருக்காவோ இருக்காவோ தெங்குருங்கா திருக்கனூடி நாட்டை அடுத்துள்ள ரகுபுரம் என்று ஒரு கிராமம் உள்ளது. அந்த கிராமத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இருக்காரா? அண்ணா போயிட்டாரு. இப்படித்தான் போது அவரு கேட்காரு, என்னத்த சொல்ல? எங்க போவா எங்க போவா? நல்லா இருக்கணும், சூப்பர். நம்பி உனக்கு பிள்ளைன்னு சொல்றீங்க, உனக்கு ஜாதகம் இருக்கிறதா? இருந்தா எடுத்து வந்து தாரும் என்றார். என்னை கேட்டான் தொல்நம்பி. அதாவது ஜாதகம்னா எப்படி இருக்கும்? நமக்கு சாதகமா சொல்றதுதான் சாதகம். அப்படியா? யாடெல்லாம் ஒண்ணும் கிடையாதோ? யாடு இல்ல. யாரே இல்லையா? அப்பா குறிச்சு வைக்கலையாடா? இல்ல ஏலி வச்சு கரையா முடிச்சு போயிட்டோம். கரையா முடிச்சு போயிடுச்சு. அதான் கேட்டேன். சரி உனக்கு ஜாதகமே இல்லையா? சரி பரவாயில்ல, இந்த ஆலோசனை சோசியம் பிரகாரம் உனக்கு குழந்தை பாக்கி இருக்கா இல்லையா, உண்டா இல்லையா, இது ஒரு ஆலோசனை செய்யணும் சொல்லி ராமச்சந்திர பூபதி அதுக்கு ஆவணம் செய்து கொண்டிருக்கிறார்.
என்ன செய்தார் தெரியுமா? என்ன சாந்து கொண்டு ஐயரோ தரை மெழுகி, என்ன சாந்து கொண்டு தரை மெழுகி, தரைமெழுகி என்ன சந்தனத்தாள் அவரோ கோலம் போட்ட என்ன சந்தனத்தாள் கோலம் போட்டார் கோலம் போட்ட போட்டாரே. என்ன வாழு கொண்டு ஐயரோ தரைமெழுகி என்ன பன்னீராளை அவரோ கோலம் போட்ட என்ன மாவு கொண்டு தலைமொழி கண்ணால மஞ்சளையால் கோலம் போட்டா இன்னும் கோலம் போட்ட இடமதியிலே இன்னும் குருத்து வாழை இலை விரித்தா அந்த குருத்து வாழை இலையின் மேலே ஒரு தளவாழை இலை விரித்தா அந்த தலைவாழை இலையின் மேலே என்ன தேங்காய் வாழை உடைத்து வைத்தான் வைத்து 16 ஓடுகிறான். சொல்லுகிறார் ராமச்சந்திர பூபதி, ஓ தொழு நம்பியே, நீர் பிறந்த பிறவைக்கு பிள்ளை வாக்கியமே கிடையாது ஐயா, கொஞ்சம் மாதாந்த நடக்கணும், மாவிளக்கு எடுக்கணும், மலை நம்பி கோயிலுக்கு போக பிள்ளை கிடைக்கும் ஆமா என்று சொல்லிவிட்டு போய்விட்டா. சரி, ஐயர் சொன்னபடி அருளால பாவை இந்த ருக்குமணி ஆட்சியானவள் காத்தடித்து தாளை இது பூத்தது போல கர்ப்பதியானாள், கர்ப்பமா இருந்துகிட்டு இருக்கிறார். இப்படி இருப்பான் தெரியுமா? அவள் அந்த மாதம் குழி மறந்து என்ன அதுவே குழி சூழான நன்றியுடா குழி மறந்து என்ன நன்றியுடன் குழி மறந்து 40 நாள் என்ன ஒரு மாதம் என்ன முற்றம் 3 என்ன 3வது மாசையில முகமல்லாள் என்ன முத்தாள் என்ன 4வது அவள் நல்ல ஆளாங்கள் போலே அவன் அயக்கியதோ அவன் நாதனிடம் வருவாளா. இங்கனவ ஐயர் சுவாமி நான் 4 மாத சூழி சுவாமி 4 மாச எனக்கு 4 தங்காய் தொழு நம்பியோ 4 தங்கம் வந்து அருமை மனைவியர்க்கு பிறகு 5வது மாசையில அரவையரு அவள் அங்கமிழார் இன்ன அவளுடைய இன்ன இட்லிய மோதகமோ அப்பவடை இன்ன அருமையோடு அயில ருக்மணிக்கு பிறகு 6வது வாசையில ஆளனிடம் வருவாளா. இங்கனவ ஐயர் சுவாமி 6 மாத சூழி சுவாமி 6 மாத எனக்கு அடவாங்காய் கேட்ட தொழு நம்பியோ மாந்தோப்பு இன்ன மாவடுவ இன்ன அடமாங்க இன்ன அவர் கையாள அயில ருக்மணிக்கு பிறகு 7வது வாசையில எழுந்தறிய சிவந்த கல்யாணம் முடிந்து இன்ன சூழ்காப்பு சூழ்வளையள் சூழ்காப்பு அவளுக்கு சொகுசுடனே அடுக்கிறாள்.
அவஸ்தையில துட்டு முட்டார் இன்னும் 9வது பொறுத்து ஓழ ஓழ இன்னும் கஞ்சி குழி அவ கண்ட வண்டோ இன்னும் மாங்காய் கிழங்காயோ மழை புளியோ இன்ன தேங்காயும் நெல்லிக்காயோ தேங்காயோ இன்ன தின்றாளே அவளோ 10 மாத நிறைவேறி பரிபூரண இன்னா இருந்தாளோ அவளோ எழுந்தரித்தாய் இன்னா வடுத்தாளோ வடுத்தாளோ அவ வாய் ஓட்டாள் ஆயிலையால் இந்த ருக்மணி ஆட்சியானவள் 10 மாத நிறைவேறி பரிபூரண கர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் தினத்திலே ஐயோ முறை என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். பக்கத்துல இருந்தால அவதான் பங்குஜம். அங்கிருந்து ஓடோடி வந்தா, அட பாய் பிள்ளை, இந்த ஒரு பிள்ளைக்கு என்ன புலப்பம் புலம்பிக்கிட்டு இருக்க? ஏய் என்ன பாருடி, நான் 8, 9, 10 பிள்ளைங்களை நான் பெத்து எடுத்திருக்கேன். இந்த ஒரு பிள்ளைக்கு என்ன புலம்பு புலம்பிக்கிட்டு இருக்க? அதான் என்ன தெரியுமா? குழந்தை பிறக்கும் வரை சஞ்சலந்தா, குழந்தை பிறக்கும் வரை சஞ்சலந்தா, ஆனா பெத்தெடுத்தாலே கொஞ்சலாமே. என்ன வருத்தப்பட வேண்டாம் அம்மா, என்ன குழந்தை வந்து பிறக்குந்தாயே என்று ஆட்டி வைத்தா தேத்தி வைத்தா அந்த இளைய திருமணத்தை ஒரு முக்காலிய எடுத்து போட்டா. இந்த முக்காலியில் அமர்ந்து கோமா என்ன ஆண்டவனை மனதில் எண்ணி ஆளனை நினைச்சு கோமா, அந்த பகவானை மனதில் எண்ணி ஓம் பக்காவ நினைச்சு கோமா. ஆனா பெற்றெடுத்தால கொஞ்சலாமே. கும்மி கும்மி என்ன வருத்தப்பட வேண்டாமாயே, என்ன குழந்தை வந்து பிறக்குமாயா, என்ன குழந்தை வந்து பிறந்த போது காலில் குண்டலங்கள் தன்னோடு என்ன குழந்தை வந்து பிறந்திருக்க என்ன மருத்துவ தலைக்கு போன என்ன மணவாளன் தொழு நம்பியோ அவன அகரத்துக்குள் வந்து சேர்ந்தா. என்ன பிள்ளை கிடைத்த விவரம் கேட்டு என்ன பெருமகிழ்ச்சி தானே கொண்டா. என்ன மதலை கிடைத்த விவரம் கேட்டு அவன மனமகிழ்ச்சி தானே கொண்டா. பிள்ளைக்கு செய்கின்ற பரிகாரங்கள் அவர்கள் சிறப்போடு செய்தார்கள். எனக்கு பிள்ளை தாங்கோ என்ன குளவை அது போடுகிறா. பிள்ளைக்கு நீராட்டி தாளாட்டி என்ன நில போட்டும் போட்டாங்கோ. பிறகு தாராட்டி ஓராட்டி பிள்ளைக்கு தாயான பழமுது ஊட்டி என்ன பாலகான கண்மணிக்கு இந்த பாலகான கண்மணிக்கு இப்போ யாருடைய பெயர் கொடுப்போம்? பாலகனாய் இந்த கண்மணிக்கு
யாருடைய திருநாமத்தை கொடுப்பதுன்னு எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சரி ஏற்கனவே குழந்தை என்று நமக்கு ஆமா பிள்ளை காதல கொண்டதோடு பிறந்தான் இல்லையா, சரி அதனால பொருத்தமான பேர் கொடுத்தாங்கன்னு. என்ன பேரு? என்ன பேர் நாம கொடுத்தாங்க தெரியுமா? என்ன? குழந்தை குண்டல வாசகம் என்று ஆமா குணத்தோடு பேர் கொடுத்தார்கள். சரி நாள் ஒரு மீனியும் பொழுதுமாக ஆமா குழந்தை குண்டல வாசத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். சரி அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில் ஆமா குழந்தை குண்டல வாசத்துக்கு வயது என்னாச்சு? என்ன? 1 2 சொல்லி ஆமா 3 வயசு ஆச்சு. சரி 3 வயதுல முடி எடுத்தாங்க, ஆமா காது குத்த முடியல. ஆ, ஏன்? குண்டலா இருக்குல்ல குண்டலம் யாருக்குன்னு இருக்கு இல்லையா? ஆமா. கைக்கு தங்க காப்பு போட்டார்கள். சரி அறையில் இட்ட அரணாலும் ஆமா அன்றாளி மேல்முருகம். சரி 4வது வயதில வாசகம் நடந்து ஓடி விளையாடுகிறாள். ஆமா 5 வயதான போது சரி பார்த்தான் தொல்நம்பியும். ஆமா அதான் வரக்கூடிய காலம் நாகரிக காலம். காலம் பையன் நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும். சரி அதான் உள்ளூர்ல படிச்சோன்னா ஆ, பையன் ஓடி ஓடி வருவான். வருவா பின்ன அடிச்சு வளர்க்க வேண்டியிருக்கும். ஆமா. அடிச்சு வளர்த்தால பிள்ளை சொன்ன கட்டு போவோம். ஆமா ஏய் யாய் அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே நின்றுனோம். நிக்கணும் அதுக்கு நிக்கணும் அப்படியே அதற்குள்ளே காலத்தை கொண்டு போய் விட வேண்டும் ஆமா. என்று எண்ணத்தை கொண்ட சரி இந்த தொழில்நம்பியா ஆமா கோயிலமபுரத்தை அடுத்துள்ள சரி கோயிலமபுரத்தை அடுத்துள்ள இந்த ஒரு குட்டுமாம்பரம் என்னது குட்டுவாங்கலாம் 7 மாசத்துல உனக்கு களம் மாறி இருக்கா, எனக்கு மாறி இருக்கா? குட்டுமாம்பரம் அதான் குட்டுவாங்குளத்திலே கொண்டு ஆ. பையனை சேர்த்திருக்கிறா. ஆமா அப்படி இருக்கும்போதுதான் ஆ. தொழில்நம்பிக்கை உள்ளத்துக்குள்ளாக ஒரு எண்ணம். என்ன என்ன தெரியுமா? எப்படி சிக்கலாக ஒண்ணு இருந்தாலும் சரி செருக்கி திங்க காணாது என்பார்கள். ஆமா அறையளவு ஒண்ணு இருந்தாலும் ஆமா ஆக்கி ஒண்ணு காணாதும்பாங்க. சரி நம்ம ஜாதி வழக்கம் என்ன, ஆமா. நம்ம குல வழக்கம் என்ன? என்ன கோயில போய் ஆலயத்துல மணி அடிக்குது நீங்க எல்லாம் அடிக்க போல தெரியுத. மணி பரம்பரையா இதான் உங்களுக்கு தொழிலும். ஆமா நமக்கு இதான் தொழில் அதான் கேட்டேன். அதான் கோயில்ல பூஜை பண்றது. சரி அதுக்கு தகவல் போட்டா அவனுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. எங்க தெங்குருங்கா திருக்கோணூர் நாட்டிலே ஆம். அழகிய நம்பிக்கை ஆச்சாரம்பாளுக்கும் சரி என்ன பூஜை பண்ண ஆர்டர் வந்துருச்சு. ஆர்டர் கிடைச்சு அதுக்கு உண்டான ஆட்களை பிடிச்சி அங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆம். 7 நாளைக்கு ஒரு முறை முறை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இருக்கான் ஒரு நாள் தினத்திலே ஆம். காலவேளை பூஜை முடித்து ஆ, சாயர வச்ச பூஜைக்காக சரி அவன் அகலத்துல பயணமாய் கொண்டிருக்கிறார். ஆம். இப்படி வருவான் தெரியுமா? எப்படி என்னை காப்பும் தேனும் வாழும் தேனும் தேனும் பாலும் என்னை காப்போம் இன்ன இளநீரும் கையில எடுத்தாள் கையில் எடுத்தான் எடுத்தாள். என்னை காப்போம் என்னை காப்போம் தேனும் பாலும் இன்ன சர்வங்களும் உருளிகளும் உருளிகளும் அருவங்களும் இன்ன தானே குச்சி துறவர்களும் இன்ன தமது கையில் எடுத்துக்கொண்டு இன்ன பிறப்பிடவே இறப்பிடுமா. இப்படி கண்டதோரு சகுனமெல்லாம் அவனோ கடை கண்ணாளை மாறாமல் இன்ன கோவில் அம்மா முறவு விட்டு இன்ன கோவில் வத்து வாதை இன்ன குட்டுவா குள்ளமதில இன்ன குணமுடனே மாறபோது இன்ன அவர் மகனா வாசகமோ இன்ன சாயரச்ச வேளை பையன் பள்ளி கூட விட்டள்ளவோ இன்ன வீட்டுக்கு தான் மாறபோது அவன் கூட சேர்ந்த பையங்கள் எல்லாம் ஆமா வாசகம் என்ன அதோ உங்க அப்பா புகழார் என்றார். பிறகு வாசகம் என்ன செய்தா? என்ன என்ன அப்பாவுக்கு பின்னாலே என்ன அழுதுவாரா வாசகமோ என்ன நல்ல மாடோ அருவரையும் என்ன வந்திரும்பி பார்க்கலையே என்ன நல்ல மாடோ வாரபோது மகாளுகை கூறல் காலிகட்டு என்ன அவன் திரும்பி வாக்கும் போது இம்மா
மகனை வாசகமே என்ன அரிக்கும் ஆயனுக்கு அடங்காத தேவதை ஆமா அந்த சட்டநாதன் கேத்திரவாளராஜ சங்கிலி பூதம் கொழு இருக்கக்கூடிய இடத்திற்கு ஆமாப்பா எனக்கு பின்னால வரலாம் அப்பா. கூடாது. இவ்வளவு தூரம் வந்துட்ட, இனிமே தனிமையில உன்னை வீட்டுக்கு அனுப்ப முடியாது ஆள் வருது. என்று என்ன செய்தான் தெரியுமா? என்ன? என்ன பலகனை தூக்கி அவன் தோளில் வைத்தான், தோளில் வைத்தான், பயணமானானே. நம்பியோ ஓலே வைத்தான் என்ன நடவரம்பு சன்னல்காரை அந்த வயல் வரப்பு பாதை ஓடி என்ன நாக்கார் மாடை தான் கடந்து திரு குறுங்குடி நாடாதீல என்ன திருப்பார் கடல் ஆறுமீட்டு மூக்கு பிள்ளையார் வாசல் வேலி என்ன முளக்கொடியால் வீடுமீட்டு என்ன அழகன் நம்பி வாசலில என்ன குச்சில போட்டு நடைதிறந்தான் என்ன கொண்டு வந்ததொரு சாமான்களை கொடவர வாசலில இறக்கி வைத்தான் ஜமான்களே கொண்டக வாசலிலே இறக்கி என்ன அவர் மகன வாசகமோ பையன் பசி ஒருக்க மாட்டாமல் என் அப்பாவுக்கு முன்னால் வந்து என் அழுவான வாசகமோ எங்கள் அப்பா 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 என்று சொல்லி அழுவான இந்த வாசகமோ என்று சொல்லி அழுவான் இதனை கண்ட தொழு நம்பியோ ஐயோ பையன் மதியம் சாப்பிட்டது மாலை கருக்களாய் போச்சு இல்ல ஆமா. பையனுக்கு பசு வந்துட்டோ என்னமோ தெரியல. சரி. இந்த அபிஷேகண்டி எடுத்தா ஆமா. 5-6 பழத்தை போட்டா சரி. பாலை விட்டு அப்படியே அவனு சர்க்கரையும் போட்டு ஆமா. பஞ்சாமதமாக பிசைந்து சரி. பால் அவனுக்கு ஊட்டி கொண்டிருக்கிறார். ஆமா. இல்ல யாரு கண்டா யாரு? இங்க சட்டநாதன் கேத்திரவார சங்கிலி போதமா ஆமா. டாய் தொல்லம்பி ஏய். ஐயருக்கு கொண்டு வந்து அவளை சர்க்கரை எச்சு பண்ணி பட்டீடா நீ. நீ பூசம் பண்ணி போது அறிவேன்னு சொல்லி ஆமா. வறுமை வச்சிருக்கிறாரு. சரி. இவன் வறுமத்தை என்னன்னா ஆஹா. அவன் வேலை ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு. இருக்கு. சங்கிலி ஊட்டு அருளால சரி. அப்படியே பையனுக்கல்ல உறக்கம் வந்துருச்சு. ஆமா. நீ வரங்கு போ கோயில எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. ஆ. இந்த ஆனமண்டபள்ளி வாசல்ல ஆமா. அவதத்து மண்டபத்துல ஆ. படுமுறை இக்கள விரித்து சரி. பையனை ஜோரா உறக்காட்டி விட்டு ஆமா. பிறகு அவன் என்ன செய்கிறான்? என்ன? என்ன திருப்பார்க்கடல் ஆராதற்கு தீர்த்தம் எடுக்க வேண்டும் என்று தங்க செப்பு குடம் எடுத்தான். திருநாம வெட்டி தன்னை திருநாம தன்னை அவனோ திறமையோடு கையிலெடுத்து அவனோ திருப்பார்க்கடல் ஆராதியில சாணபானம் தான் முடித்தான். திருநாம வெட்டி தன்னை அவன் திறமையோடு கையிலெடுத்து தண்ணீர் வீட்டு தான் வளைத்து தமக்கு நாமோ என்ன இட்ட நாம 21 தொட்ட நாமோ என்ன நெடுநாள் திருமருகா என்று நீள நாமோ என்ன அறவயத்தில் விடித்த நாமோ மண்டவர என்ன நெடுநாவத்தை ஓட்டதோர் இந்த தொழு நம்பி என்ன திருப்பார்க்கடல் நாட்டில் உள்ள தீத்தந்தனை எடுத்துக்கொண்டு தீத்தம் தூக்கி தலையில் வைத்து ஏகா தட போடலா கொண்டு வந்து 1000 தீவெட்டிகள் ஓட்டு வர அதிர்வேட்டு என்ன நட்டுவர்கள் என்ன தாசியர்கள் ஏகா தட போடலா கொண்டு வந்து அழகிய நம்பியர்க்கும் நாச்சியார் அம்பாளுக்கும் அபிஷேகங்கள் தான் முடித்து படப்பு படைத்து வரபோது எங்கள் சட்டநாதன் ஏற்றவாழ சங்கிலி என்ன குறப்பட படைத்தானே என்ன குறப்பட படைத்தானே அப்பா பாவம் கொண்டார் சங்கிலி நம்பிய ஒரு நல்ல குத்தத்துக்கு இப்ப 2 குத்தம் நீ பூச பண்ணி நாரிவ நடால்
என்று மார்பு தட்டி சபதம் வைத்தான் மார்பு தட்டி எங்க வைத்தாராஜ சபதமத இன்னலையே சண்டாள துள நம்பியோ பூஜை தென்னை தான் முடித்து பல்லாக்கு சேர்வ கூடி படப்புகளை என்ன ஒட்டணமா வெட்டினானே ஒட்டணமா என்ன புறப்பட்டானே கட்டியவாவி புறப்பட்டான் இந்த துளு நம்பி என் ஆனவடவில் வாசல் அவதேத்து மண்டபத்துல படுமுறை கிளவரித்து பையனை உரக்காட்டி இருக்காம ஆனா எழுத்துட்டு ஒண்ணு என்ன இருந்ததா இன்னும் இல்லா தொழில்நம்பியோ குழந்தையை மறந்தான் கோயில் நடை பூட்டினான் மதலையும் மறந்தான் மடப்பள்ளி சாத்தினான் நேரா கோயில் மரத்துக்கு வந்துட்டான் அப்படியே கொண்டு வந்த சாமான்கள்லாம் பட்டக சாலையில இறக்கி வைத்தான் அதுக்கு முன்னவே கூட சேர்ந்த பையங்களா சொல்லியிருந்தாங்க யாசியம்மா உங்க ஐயரோடு உங்க மகன் போயிருக்கா ஐயரோடும் போது உங்க பையன் வருவான்னு சொன்னா ஆசியம்மா தனகாத்தமா இருந்தா ஐயர் வந்துட்டார் பையன் விளையாட்டு பையன் இல்லையா பின்னால விளையாடி விளையாடி வருவா அவன் சின்ன பையன் தானே சிறுபிள்ளைத்தனமா வருவா என்று தைரியமா இருந்தா செம்பு ஜலத்தை கொடுத்தார் கைகாலங்கள் நான் சுத்தம் செய்து தமக்கன்று பட்டக சாலையிலே தலவாழை இலை விரித்து சாதங்கரையெல்லாம் வருமாறி உண்ண வாங்குன்னு உச்சாரம் செய்தா தலவாழை இலைக்கு முன்னால வந்து ஒரு குடி சாத்தி அள்ளி அப்பதான் வாயின் பக்கமா கொண்டு போகிறார் அப்பதான் இந்த ருக்மிணியானவள் கேட்டாள் கண்ணாளா குழந்தை எங்கே என்றார் ஏன்னா அதுக்கப்புறம் தான் இவனுக்கு பையனுடைய வருதுனே சாத்து இலையிலும் போட மாட்டேக்கிறான் வாயில வைக்க மாட்டேக்கிறான் பறக்க பறக்க பேபேன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா இனி கண்டாள் தொழில் நம்பி மனைவியா ருக்மணியோ கண்ணாளா பறக்கம் அளிப்பது என்ன என் பாலகனை எங்கே என்றார் வேற வழி இல்லாம பின்னே ருக்கு குழந்தைய மறந்து கோயில் நடை பூட்டினேன் மதுரையை மறந்தேன் மடப்பள்ளியை பூட்டினேன் என்றான் இந்த தொழில் நம்பி அதுக்கு ருக்மணியா சும்மா இருந்தாளா அடித்தாள் முகத்தியர் இடித்தாள் வைத்தியர் சில பொழுதுக்குள்ள என் பழக வரலன்னா நாக்க பிடிங்கி உயிரை மாற்றி விடுவேன் என்றார் யானாக்கப்படுங்கணும் என்னை கேட்டால் சொல்லும்பி பின்னே ருக்கு சாதாரண கணவன் அல்ல நான் அல்ல நான் மகாந்திரி எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா அவன் புருஷன் என்ன சாமானியப்பட்டவனா காலி எப்படி போட்டிருக்கேன் ஒரே பழுப்பால போட்டிருக்கேன் இப்படி யாரும் போட்டிருக்கானா மசைக்கு நான் சொந்த உழைச்சு துட்டு அதனால சாதாரண கணவன் அல்ல நான் அல்ல மாந்திரிகம் தந்திரிகம் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா மாந்திரிக்கு மகிமையால மனிதனை கொண்டு வந்துடும் பிள்ளை அஞ்சாதே இருக்கும் ஆயாதம் கொள்ளாதே இருக்கும் மனத வருத்தம் வேண்டாமடி என்று ஆட்டினான் தேத்தினான் ஆதவாத்தில் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்தான் தெரியுமா என்ன வச்சிக்கியே நீ வைத்தா வச்சிக்கியே நீ வைத்தா என்ன மாறானமை கையில போட்டு நடைதிறந்தா என்ன குச்சி மாந்திர ஏறடுத்தா மாறி அணவார திறந்தானே அங்குள்ள அஞ்சன மையெடுத்தா என்ன பாதாளம் மையெடுத்தா பரம சண்டாளம் மையெடுத்தா என்ன குச்சில் உள்ள துறவர்களை பாவி குணமுடனே எடுத்துக்கொண்டு அவன கோவில் அம்மன் புறமும் மீட்டு இந்த கோவில் 10 பாதை கூடி என்ன குட்டு வாங்குளங்களித்து அப்போ நல்ல மடம் வர போது என்ன சாமநாடு சாமம் போலே என்ன சாமநாடு சாமம் போலே என்ன சதி சாம வேளையிலே என்ன பதிசாம வேளையில எங்கள் சட்டநாதன் ஏற்றவாழ ராஜ சங்கிலி பூதமாவ என பவனி சுத்தி வரபோது
அப்போ மேக்கி பார்க்கும் போது என்ன கண்டாரை தோழு நம்பியேதான் பாவி மூன்றாவது குத்தம் செய்ய இந்த பாவி முகமையோடு வாரானே என்று இந்த கோவிலுக்குள்ள சென்றல்லவோ என்ன திருக்காப்ப நிலையோடு திருக்காப்ப நிலையோடு என திறமையோடு சாய்ந்து கொண்டா குச்சியில போட்டு நடைகிறான் இவனுக்குள் டாப்பா திறக்கும் போது இங்க சட்டனான் ஏற்றவாழ ராஜன் சங்கிலி புதமவ உள்ளிருந்து மேல்டாப்பா போடுவாரா அவரை மேல்டாப்பா போடும் போது இவரை கிள்டாப்பா போடுகிறா என கதவு திறக்கலையே என கதவு திறக்கலையே பாவி கதறி புலம்பு அச்சாரம்மாளை கதவத்தோர குத்து புறையாள கதவத்தோர குறுங்குடி அம்மாளை கதவத்தோர ஏ சட்டநாத கேத்திரவாழ ஏ சட்டநாத கேத்திரவாழ ஈன சங்கிலி பூதம் கதவத்தோர சங்கிலி பூந்தா நீ வாடா வாடா தொழு நம்பிய பாவி உன்னுடைய வேலை போய் இப்போ என்னுடைய வேலையாச்சு என்ன என்னுடைய வேலையில என்னுடைய வேலையில நான் இனிமேல் வாசல் திறக்க மாட்டேன் சட்டநாத கேத்திரவாழ ஏ சங்கிலி பூதமேனி ரமண பணமதியில ஒரு 5 வனம் மறந்து போன அந்த 5 வனம் போச்சுதானா எனக்கு ஆக்கினையும் வந்து வீடும் என்ன இதனை கேட்ட சங்கிலி பூதம் வாடா வாடா தொழு நம்பிய உனக்கு 5 வனம் போச்சுதானா அருண உதயத்தில வருவாயானா கூட 5 வனம் தாரேனடா எவ்வாவி இரும்பு ஊசி போச்சுதானா உனக்கு வெள்ளி ஊசி தாரேனடா என்ன வெள்ளி ஊசி போச்சுதானா உனக்கு தங்க ஊசி தாரேனடா எவ்வாவி தங்க ஊசி போச்சுதானா உனக்கு வைர ஊசி தாரேனடா என்ன எந்த விதமானாலும் எந்த விதமானாலும் என்ன இனிமேல் வாசல் திறக்க மாட்டேன் என்ன இதனை கேட்ட சங்கிலி பூதா ஏ சட்டநாத கேத்திரவாழ ஏ சங்கிலி பூதமேனி என்ன பொண்ணும் பிள்ளை பொருளும் ஏழை பாலகனை மறந்தல்லவோ என்ன மடப்பள்ளிய போட்டு சென்ற குழந்தை தன்னை மறந்தல்லவோ நானும் கோவில் நாடை போட்டு சென்றேன் தொழு நம்பி சொன்ன போது இங்க சட்டநாதன் ஏற்றவாழ ராஜ சங்கிலி ஊரமாவ ஏ வாடா வாடா தொழு நம்பிய என்னவோ மதுமாக வாசகமோ ஆன மடப்பள்ளி வாசலில எப்பாவி அமுதியத்தும் மண்டபத்தில் என்ன படுமுறைய கேள்வி நீத்து யோர வரையிட்டு இருக்கிறான்டா. இப்ப போயிட்டு நாளை காலையில வருவாயானால் உன் மகன் இப்ப எப்படி இருக்கிறானோ அதை விட கூட ஒரு விடி வளர்த்து தருகிறேன் என்றார். கேட்டான இந்த பாவி சட்டநாதா கேத்திரபாலகா சங்கிலி பூதாமி என் பாலகை மட்டும் தரலனா உன்னை பிடிச்சு கட்டுவேன் என்றார். எனக்கு இவனுக்கு எவ்வளவு கோவம் வந்தா அவருக்கு எவ்வளவு கோவம் வரும்.
டாய் தொல்லம்பி உன் பாலகம் தாண்டா வேணும். குச்சி தாரத்திலே வந்து கூட்டி வந்து ஏந்தி நின்று என்றார். உடனடியா தொல்லம்பிக்கு உள்ளத்துக்குள்ளாக வருகின்றான். மாந்திரிக்கு பயந்து மைந்தன தரப்பழம்பா இருக்கிறது என்ற அந்த தெம்பல அந்த திமிரல அப்படியே குச்சி தாரத்துல வந்து கூட்டி வந்து ஏந்தி நின்று கொண்டிருக்கிறார். பிறகு என்னாச்சு? எங்க சட்டை நாதான் நல்லா கேத்திரவாள ஐயா கேத்திரவாள என்ன ராஜ மன்னர் சங்கிலி என்ன படுத்தூர் அங்குகிற பாலகனை என்ன உச்சி மயிர் வீடு தூக்குவாரா என்ன திருக்காப்பா நல்ல நிலையோடு என்ன சேத்தாரைந்து அங்கு கொள்ளுதையா என்ன நெல்லிக்கா நல்ல சன்னா வைத்து இவன் காலை பிச்சு அங்கு கொடுப்பாரா என்ன கொடுப்பாரா என்ன கையை பிச்சு அங்கு கொடுப்பாரா என்ன உடலை பிச்சு அங்கு கொடுப்பாரா என்ன கொடுத்ததெல்லாம் பாவி வாங்கி கொண்டு என்ன தலையை எங்கே என்று கேட்பான. பிறகு புகைக்கு உண்டு நல்ல வழியாக என்ன தலையை கொண்டு அவர் கொடுப்பாரா என்ன கொடுத்ததெல்லாம் பாவி வாங்கி கொண்டு என்ன திருப்பார்க்க நல்ல ஆராதின என்ன பூமி தகனம் அது செய்து விட்டு என்ன மறுபடியும் அங்கு ஓடிவார என்ன ஓடிவார இந்த மாவாவி நல்லா எங்க சட்டனாலா நல்லா கேத்திரவாளா பாலகன நீயும் குன்றலாரே இன்னும் எண்ணி 8 நல்ல நாளைக்குள்ளே என்ன உணவிடித்து நானும் கட்டாவிட்டா என்ன மார்புள்ள நானும் போட்டிருக்கும் போட்டிருக்கும் என்ன பூணூல் மாட்டு வளம் இதனை கேட்டால் ஒரு சங்கிலி பூதான் ஏன் வாடா வாடா வாவி தொழு நம்பியே என்ன இணை விடுத்து நீயும் கட்டும் முன்னா என்ன பொதிக மழை நல்ல சாயடிக்கு நான் இப்போ அதை நல்லா போறேனடா நீ இருப்பதற்கும் நல்லா போவதற்கும் என்ன அடையாளங்களை சொல்லிவிட்டு என அவர் இருக்கும் இனமதியிலாய் என வலது நல்ல உரமதியிலாய் தோரண விளக்கை தாமத்தி விட்டு என வடக்கு வந்த மகிழமரம் வலது கொப்பையும் ஒடித்து விட்டு என திக்கை வந்த திருமதியிலே எனது வரிகளை நகட்டி விட்டு திரு குறுங்குடி நாடு விட்டு என ரகுவரம் மாலைகொடி என தாழ்வரம் நன்கடந்து அங்கு நாற்கோயில் விருவிளையாய் என கன்னியாகுமரியிலே என கடற்கரை நன்னதியிலே என சங்கித்துறை என்று சொல்லி என அங்கூர் வாங்கி பிறகு நாற்கோயில் விருவிளையாய் என தக்கள புலித்துறையா என அமரவள மாலைகொடி என கையக்காலத்தூர் அன்னதியிலே எனக்கு பிள்ளையரை அடிமை கொண்டு வாரமையா பிள்ளமகனே என சுருமத்தையா வாசலிலே என ஆடியம்மா வாசையில என மேலவாசல் அடியந்தாராம் இன்னும் மோட்சம் வக்கு தண்ணி நின்றார். பிறகு ஏற்றுமலை இறக்குமலை அந்த 7 மனம் காமம் விட்டு என 5 தள ஒய்கையில என அகத்தியரை சேர்வு செய்து பிறகு வானதீத்தம் பிரம்மதீத்தம் என ஏகாட்சி சக்கரதீத்தம் என சுழித்தா ஆடுமாறா என ஓராதி நிறைவிட்டு ஒத்த மயிலமா மூடுவிட்டு அந்த பண்டகசாலை கிடந்து என பட்டங்காடு வட்டமுள்ளு என மயிலாறு பாலகோடி திரு நீலகண்டகம் விட்டு
கஷ்டம் விட்டு என ஆடரங்க பொய்கவழி என வேட்டு வெளி மடமு விட்டு என நாடு காலம் மண்டபமாய் என நலமுடனே தான் கிடந்து எங்க சுருத்திய வாசலிலே எங்க அழகராஜன் நீங்கி போதா அந்த அண்ணாட்டு செய்வாராய் என ஆதாளி ஓடுகிறாய் என இன்னல்கள் நடத்துகிறாய் என இறைகுறுகள் செய்வாராய் என இத்தனையும் கண்டதொரு எங்க சுருவத்து வாழையனாரோ அம்மன் பூரண பொருட்களையோ என் வாரமையா செங்கலி போதா எங்க அட்டாட்டி செய்ய வேண்டாம் நீ ராதாளி ஓட வேண்டாம் என இன்னலுக்கு வலது போறாம் என கருவிளத்தின் காவலாக வடக்கு முகமாக அமரச் சொன்னாரே என சுருவத்தையும் வார்த்தை கேட்டு எங்க அழகராஜன் செங்கலி போதாம் எங்க சுருவத்தையும் வார்த்தையிலே என கருவிளத்தின் காவலாக என வடக்கு முகமாக என கற்பம் குழுவிருந்தாரே அங்கு வார ஒரு ஜனங்களுக்கு என வாக்குவரம் கொடுப்பாராய் என பின்னால் வரும் காரியத்தை அவர் முன்னின்று சொல்லுவாரா தம்மை வணங்கி வரும் மூவானுக்கு வீர வெக்கிரங்கள் பாராமல் என கேட்டுக்குறைகளை தந்தொலைக்கி என பட்டி பெருக வைத்தார் என பாழ்பாடம் உங்க வைத்தாரு என முள்ளு மொறியாமல் என முறிந்த பூ வாடாமல் என ஆழ்வோ இலைகளுக்கு என அருகு போல் வேர்கள் ஒன்று என முங்கு போல அண்ணன் சுத்தம் இந்த மக்கள் ஒரு வயலாக இந்த தெய்வம் ஒரு வேலியாக நித்திய கல்யாணியாக வேலி கட்டி காத்து வருகின்றார். ஐயா கும்மி அடிக்கா